Exercise 4.5 la 8 sum. Draw and locate the orthocenter of the right angle PQR where PQ equal to 4.5 cm, QR equal to 6 cm and PR equal to 7.5 cm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The given right angle PQR எப்படி வருது? PQ equal to 4.5 cm வருது, QR equal to 6 cm வருது, PR equal to 7.5 cm அப்படின்னு மெஷர்மெண்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. அது கிவனில் நம்ம எடுத்து எழுதிடுறோம். அதுக்கப்புறம் அதேமாரியே ரஃப் டயக்ராம் ஒன்று போட்டுக்கிறோம். அப்போ PQ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது PQ, அதுதான் நமக்கு பேஸாக 4.5 வச்சுக்கிறோம். அப்போ QR வந்து 6 cm மென்ஷன் பண்ணிடுறோம், PR வந்து 7.5 cm மென்ஷன் பண்ணிடுறோம். ஏன்னா ரைட் ஆங்கிள் சொல்கிறதுனால நம்ம Qவை வந்து ரைட் ஆங்கிளாக நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ ரைட் ஆங்கிளாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இதை நம்ம ஃபேர் டயக்ராமாக வரைஞ்சிட்டு அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆர்த்தோ சென்டர் ஒன்று கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? இப்போ டயக்ராமில் என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4.5 cm இல்லைங்களா? அப்போது PQ ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னது 4.5 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் Qலேருந்து இது P அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம், இது Qன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். மொத்தம் இதில் 4.5 சென்டிமீட்டர்ன்றது நம்ம எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம்? Qவில் இருந்து எவ்வளோ எடுக்கணும்? 6 சென்டிமீட்டர் இல்லைங்களா? அப்போது ஸ்கேல் ஒன்று எடுத்துக்கிறோம். அதை வச்சுட்டு என்ன செய்கிறோம்? இப்படி இங்கேருந்து நம்ம ஸ்கேலை திருப்பி வச்சுக்கிட்டோம்னா மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். அப்போது 6 சென்டிமீட்டருக்கு நம்ம கரெக்டாக இங்கே என்ன செஞ்சிடறோம்? மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறோம். அது Qலேருந்து 6 சென்டிமீட்டருக்கு ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது என்ன செய்கிறோம்? Pலேருந்து 7.5 சென்டிமீட்டருக்கு இன்னொரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். அது 7.5 அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா? அப்போ 7.5 கரெக்டாக இப்படி வச்சிடுறோம். இது என்ன செய்கிறோம்? வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். இந்த 2 ஆர்க்கு எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்குறோம். கரெக்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு கட் ஆகுது இல்லைங்களா? அந்த கட் ஆகிற இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் Qலேருந்து வரைகிறோம் இங்கேருந்து. ஓகேங்களா? அப்போ இது வழியாக நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று இப்படி வரைகிறோம். அப்போ அது வரையும் போது அது எப்படி இருக்குது? 90 டிகிரி வருது இல்லைங்களா? அப்போ அது 90 டிகிரின்றதை நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு Qவில் கிடைக்கிற பாயிண்ட்டு தான் நம்மளுக்கு என்னது? ஆறுன்ற பாயிண்ட் அப்படின்றத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த ஆரையும் Pயும் நம்ம என்ன செய்கிறோம்? ஜாயின் பண்ணிடுறோம் இங்கே. புரியுதுங்களா? இப்போ ஆர்லேருந்து இங்கே இருக்கிற Pயை நம்ம என்ன செய்கிறோம்? ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி வரைஞ்சி ஜாயின் பண்ணிடுறோம். இப்போது ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னது? PQR அப்படின்ற ட்ரையாங்கிள் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்? அதுக்கு இப்போது வெர்டெக்ஸ் ஏதாவது 2 வெர்டெக்ஸை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அந்த 2 வெர்டெக்ஸு எதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து Qவை சூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? இன்னும் வந்து ஆரை ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கும் இது வெர்டெக்ஸ் ஆரும் வெர்டெக்ஸ் நம்மளுக்கு எது? Qவும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வெர்டெக்ஸ் Qலேருந்து வச்சுட்டு இப்படி இந்த டிஸ்டன்ஸுக்கு கரெக்டாக இங்கே இடிக்கவும் கூடாது, அதனால் இங்கே ஒரு ஆர்க் இப்படி கட் பண்ணுறோம், இங்கே ஒரு ஆர்க் இப்படி கட் பண்ணுறோம். இந்த Qன்ற வெர்டெக்ஸ்லேருந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிற அந்த சைடில் இப்படி மென்ஷன் பண்ணிட்டோம்னா இந்த மெஷர்மெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த கட் ஆகிற பாயிண்ட்டிலேருந்து இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு ஆர்க் ஒன்று இங்கே அடிக்கிறோம். அதேமாரி இந்த சைடில் வச்சு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். இந்த 2 ஆர்க்கும் எங்கே கட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அது இந்த இடத்துல கரெக்டாக கட் ஆகுது இல்லைங்களா? பாருங்கள், இந்த இடத்துல கரெக்டாக கட் ஆகுது இல்லைங்களா? அப்போது இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்கிறோம்? Qக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல இது Q, இது வந்து நம்மளுக்கு கிடைச்ச அந்த சென்டர் இல்லைங்களா? அப்போது இங்கே வச்சு நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன செய்கிறோம்? ஒரு லைன் ஒன்று இப்படி ட்ரா பண்ணுறோம். இந்த லைன் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி போகுது. புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? இது இப்போ வரைஞ்ச உடனே இது வந்து 90 டிகிரி இங்கே இருக்குது இல்லைங்களா? ஸோ இது வரைஞ்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம்? எதுக்கு பார்க்கணும்? அடுத்தது ஆருக்கு பர்பெண்டிகுலர் பைசெக்டார் பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு ஆருக்கு ஆல்டிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன செய்யணும்னா ஆரில் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? இங்கே ஆரில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இதுனா ஆர் நம்மளுக்கு ஆரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம், அப்புறம் இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல லைன் கிடையாது, அதனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த Qவை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? நல்லா கவனிச்சு புரியுது இல்லைங்களா? இப்போது இந்த Qவை வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்?
இது ஒரு டாட்டட் லைனாக நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா எக்ஸ்டெண்ட் தானே பண்ணுறோம். ஆனால் ஆக்சுவலி கணக்குப்படி அங்கே கிடையாது, நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அது எந்த இடத்துல வந்து ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னம்னா இந்த இடத்துல வந்து இங்கே கட் ஆகுது இல்லைங்களா. அதேமாரி இங்கே இந்த இடத்துல கட் ஆகுது. இப்போ இதுக்கும் உள்ள மெஷர்மெண்ட்டு மட்டும் எவ்வளோன்னு எடுத்துக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன செய்யுங்க, இந்த சைடில் இங்கே ஒரு ஆர்க் அடிங்க. அதே மெஷர்மெண்ட்டுக்கு அதேமாரி இங்கே வச்சு அதே மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே ஒரு ஆர்க் ஒன்று அடிங்க. இந்த 2 ஆர்க்கும் எங்கே மீட் ஆகுதோ அந்த இடத்த நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பாயிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. பாயிண்ட் பண்ணிவிட்டு அதை என்ன செய்கிறோம், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைகிறோம். அது ஸ்ட்ரெயிட் லைன் எது வழியாக பாஸ் ஆகி போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக இந்த 90 டிகிரி ஒன்று வரைஞ்சோம் பார்த்தீங்களா, அதே தான் வரும், வேறு எதுவுமே வராது நம்மளுக்கு. ஓகேவா. அப்போ இந்த 90 டிகிரி வழியாக தான் அது என்னாகும், பாஸ் ஆகி இப்படி போகும். ஸோ அப்போ நேராக இதே லைன் தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இப்படி வரும். புரியுது இல்லைங்களா. ஸோ அப்போது இங்கே ஹெச் எந்த இடத்துல வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கரெக்டாக இந்த இடம் இங்கே தானே கட் ஆகுது. இந்த லைன் எக்ஸ்டெண்ட் ஆகுறது, இந்த லைனும் இங்கே கட் ஆகுறதுனால ஹெச் இந்த இடத்துல வருது. அப்போது PQ ஈக்குவல் டு 4.5 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். QR ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். PR வந்து 7.5 இல்லைங்களா, 7.5 சென்டிமீட்டர் எழுதிட்டோம். ஆருக்கு வந்து பர்பண்டிகுலராக ஒரு 90 டிகிரி வரைகிறோம். அது இப்படி கிராஸ் ஆகி இந்த இடத்துல போகுது இல்லைங்களா. அதேமாரி நம்ம Pக்கு வெர்டெக்ஸை வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைகிறோம். அது இந்த இடத்துல இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போகுது. ரெண்டும் எங்கே கட் ஆகுதுன்னு பார்த்தா இந்த ஹெச்ன்ற இடத்துல கட் ஆகுது. அதை தான் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஆர்த்தோ சென்டர்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று எழுதணும். ட்ரா த ட்ரையாங்குலர் PQR with given measurement. என்னென்ன மெஷர்மெண்ட்டு, PQ ஈக்குவல் டு 4.5, QR ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர் அண்ட் PR ஈக்குவல் டு 7.5 சென்டிமீட்டர் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக வருது அப்படின்றது பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன செய்யணும், பிஏ வெர்டெக்ஸாக வச்சு அதுக்கு ஆல்டிடியூட் ஒன்று வரையணும். ஏன்னா ரைட் ஆங்கிளாக இருக்கிறதுனால இது கியூவோட எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் ஸ்ட்ரைட்டாக போகுன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லைங்களா. அதுக்கு நம்ம இங்கே வச்சு ஒரு என்ன செய்கிறோம், இந்த கியூக்கு இந்த இடத்துல இங்கே வச்சு இங்கே ஒரு கட்டு இங்கே ஒரு கட்டு, இதோட மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே வச்சு இங்கே ஒரு ஆர்க்குன்னு வரைஞ்சோம்னா ஸ்ட்ரைட்டாக அது அந்த கியூ வழியாக தான் கட் ஆகி இப்படி பாஸ் ஆகி இப்படி போகும் இல்லைங்களா. ஸோ இதை தான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம், அந்த ஹெச் 90 டிகிரி அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். புரியுது இல்லைங்களா. அதேமாரியே அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், ஆரை நம்ம வெர்டெக்ஸாக வச்சுக்கிட்டு அதை வரையும் போது 90 டிகிரி இருக்கிறதுனால அந்த கியூவோட எக்ஸ்டென்ஷன் தான் நம்மளுக்கு ஹெச்சாகவே இங்கே கன்சிடர் ஆகுது. அப்போ இதெல்லாம் மீட் ஆகிற இடம் அது இந்த இடம், இதை தான் வி கன்சிடர் as a ஹெச் இல்லைங்களா. கன்ஸ்ட்ரக்ட் த ஆல்டிடியூட் ஃப்ரம் த எனி டூ வெர்டெக்ஸ் ஆர் அண்ட் கியூ நம்ம இங்கே எடுத்துகிட்ருக்கோம். கியூ எடுக்கிறோம், இங்கே என்ன ஆகுது, இது வழியாக தான் பாஸ் ஆகி அந்த கரெக்டாக 90 டிகிரி வழியாக பாஸ் ஆகி போகுது. அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம், ஆர் எடுக்கிறோம், அதுவும் அதே ஸ்ட்ரெயிட் லைன் வழியாகவே அப்படியே பாஸ் ஆகி போகுது. ஸோ தர் ஆப்போசிட் சைட் PQ அண்ட் PR. ஆப்போசிட் சைடு என்ன PQ, இதுக்கு பார்க்கும்போது PR இல்லைங்களா. அப்போ பிஆரில் இங்கே கிராஸ் ஆகுது, ஆனால் அது கரெக்டாக இது வழி அப்படி பேக்கில் எப்படி போகுது, இதுவும் அதேமாரியே இந்த இடத்துல என்ன செய்யுது, இது கரெக்டாக இந்த இடத்துல வருது. ஒன்று மட்டும் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 90 டிகிரி இருந்ததுன்னா ஆன்லைன்லேயே கிராஸ் ஆகி போகும். அக்யூட் ஆங்கிளாக இருந்ததுன்னா இன்னர் பார்ட்டில் ஹெச் வரும். அதே அப்டியூஸ் ஆங்கிளாக இருந்ததுன்னா அது அவுட்டர் சைடில் ஹெச் வரும். இப்படின்ற இந்த ஹிண்ட்டை மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூட் ஆங்கிளாக இருந்ததுன்னா லெஸ் தென் 90 டிகிரி இருந்ததுன்னா இன்னர் பார்ட்டில் நம்மளுக்கு என்ன ஆகும், ஹெச்ன்ற அந்த ஆர்த்தோ சென்டர் கிடைக்கும். கரெக்டாக 90 டிகிரி இருந்ததுன்னா அந்த பாயிண்ட்லேயே கரெக்டாக கிடைக்கும். புரியுதுங்களா. இது 90 டிகிரி ஆனதுனால ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்லேயே அங்கே கிடைக்குது. இதையே 110 டிகிரியோ நம்ம லாஸ்ட் சம் பார்த்த சம்மேரி இருந்ததுன்னா அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கும்போது நம்மளுக்கு ஹெச் வந்து அவுட்டரில் தான் கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக சம்மை வைக்கும்போதே உங்களுக்கு என்ன செய்யலாம், புரிதல் நம்மளுக்கு வந்துடும். அதாவது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சுனால அழகாக நம்ம வரையும் போதே எழுதலாம். த பாயிண்ட் ஆஃப் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த லைன் ஆல்டிடியூட் ஹெச் இஸ் அ ஆர்த்தோ சென்டர் ஆஃப் த கிவன் PQR அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா. இதுதான் ஆர்த்தோ சென்டரோட கான்செப்ட். இதை அழகாக புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம கொடுத்துருக்கிறது வந்து அக்யூட் ஆங்கிளாக கொடுத்துருக்காங்களா, அப்போ இன்னர் பார்ட்டில் வந்து ஹெச் வரும். 90 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அது சென்டரில் கரெக்டாக 90 டிகிரியில் அங்கே வந்து இப்போ இதுமாரி வந்திருக்கும்.
இதே 110 டிகிரிக்கு மேலேயோ 90 டிகிரிக்கு மேலே வந்துருச்சுன்னா அது அப்டியூஸ் ஆங்கிளாக இருக்கிறதுனால அவுட்டர் சைடில் ஹெச் கிடைக்கும். அப்படின்றத மட்டும் அழகாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை சம்மப்பு அழகாக போட்டு பாருங்கள். போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். புரியலன்னா ஒரு தடவைக்கு 2 வாட்டி வீடியோ பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும்.